அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. மரியாதைக்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே நமக்கு ஒரு பாடம் சொல்லித் தருகிறார்கள். ஐயுல் இஸ்லாமி ஹைருன், இஸ்லாத்திலே சிறந்தது எது என்று நபியிடத்திலே கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், துத்இமு தஆம, பசித்தவருடைய பசியை போக்குவது. பசித்தவருடைய பசியை போக்குவது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல. முஹைதீன் அப்துல் காதிர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனையோ ஆயிரக்கணக்கான கிதாபுகளை நான் ஓதியிருக்கிறேன், எத்தனையோ பாடங்கள் படித்திருக்கிறேன். ஆனால் எல்லாவற்றிலும் வரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இதுதான், பசித்தவருடைய பசியை போக்குவது. இதைவிட ஒரு சிறந்த ஒரு செயல் இஸ்லாத்திலே கிடையாது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே கேட்பான், நான் பசியோடு உன்னுடைய வீட்டுக்கு வந்தேனே, எனக்கு நீ சாப்பாடு தரவில்லையே என்று சொல்லுவான். இப்ப நாம் அல்லாஹ்விடத்துல கேட்போம், யா அல்லாஹ், என்னுடைய வீட்டுக்கு நீ எப்பொழுது வந்தாய்? அல்லாஹ் சொல்லுவான், ஒரு பிச்சைக்காரன் பசிக்கிறது என்று வந்தானே, அவனுக்கு நீ சாப்பாடு கொடுத்திருந்தால், அவனுடைய பசியை போக்கியிருந்தால், அது எனக்கு தந்தது போல என்று அல்லாஹு தஆலா அந்த அடியாரிடத்திலே சொல்லுவானாம். ஆகவே வாசலுக்கு வரக்கூடியவர்கள் பூராமே எல்லாருமே பிச்சைக்காரர்கள் அல்ல. நாம் தர்மம் செய்கிறோமா இல்லையா, நம்முடைய ஈமான் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சோதனை செய்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா சில நேரங்களில் மலக்குகளை பிச்சைக்காரருடைய ரூபத்தில் அனுப்புவான். ஆகவே வாசலுக்கு வரக்கூடிய அந்த பிச்சைக்காரிடத்தில் நாம் இல்லை என்கக்கூடிய ஒரு வார்த்தையை உபயோகிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட இல்லை என்று சொன்னது கிடையாது. யார் தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் வாசலுக்கு வந்தாலும் அவர்களுக்கு எதையாவது கொடுத்து அனுப்புவார்கள். இதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே என்ன இருந்தது? ஒரு தடவை ஒரு பிச்சைக்காரர் வந்து யாசகம் கேட்கிறார். தன்னுடைய மனைவி ஆயிஷாவிடத்திலே சொன்னார்கள், உள்ள போய் பாருமா, ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா என்று சொல்கிறார். ஆயிஷா நாயகி அவர்கள் வீட்டுக்குள் சுத்தி பார்க்கிறார்கள், ஒன்றுமே இல்லை. நபி இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். நபி அவர்கள் இரண்டாவது தடவை போய் பாருமா, இன்னொரு தடவை பாரு என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா அவர்கள் வீட்டுக்குள் சுத்தி பார்க்கிறார், ஒன்றுமே இல்லை. மூன்றாவது தடவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பாரு, நல்ல பாரு என்று சொல்லுகிறார்கள். அப்படி பார்த்தபொழுது வீட்டிலே ஒரு மூலையிலே ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய கொட்டை கிடந்தது. அதை கொண்டு வந்து நபி இடத்திலே கொண்டு வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த பேரிச்சம்பழம் கொட்டையை தவிர நம்முடைய வீட்டிலே எதுவுமே இல்லை என்பதாக சொன்னார்கள். அப்படி இருந்தும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யாசகனை இல்லை என்று சொல்லவில்லை. பொதுவா நபிக்கு ஒரு பழக்கம் வருது, என்ன தெரியுமா? தன்னிடம் இல்லை என்று சொன்னால், அதோ உஸ்மானுடைய வீடு அங்க இருக்கிறது, அங்க போய் நான் அனுப்பி வைத்தேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புவார்கள். இப்படி பல தடவை செய்திருக்கிறார்கள். நம்முடைய வீட்டில் என்ன இல்லை? என்ன இல்லை? எல்லாமே இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. இருந்தும் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்க வந்தால் இல்லை என்றுதான் சொல்லுவோம். பல தாய்மார்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இருக்கிறதோ இல்லையோ, என்ன இருக்கிறதோ அதை கொடுத்து பழகுங்கள், இல்லை என்று சொல்லாதீர்கள். இல்லை என்று சொன்னால் அந்த இல்லை 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 என்று சொல்லி சொல்லி அல்லாஹ் உங்களை இல்லாமல் ஆக்கி விடுவான், இல்லாமலே ஆக்கி விடுவான். அந்த வார்த்தையை உபயோகிப்பதை நிறுத்தி விடுங்கள். என்றைக்குமே வந்து இருக்கிறது, இது இருக்கிறது, அது இருக்கிறது என்று பேசி பழகுங்கள், இல்லை என்று பேசி பழகாதீர்கள். அது வாழ்க்கையை கெடுத்து விடும், வாழ்க்கையில நம்ம ஃபெயிலியர் ஆக்கிவிடும். ஆகவே
பசித்தவர்கள் பசியோடு வந்தால் உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுத்து பழங்கள். இதைத்தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்திலே மிகச்சிறந்த ஒரு செயல் இருக்கிறது என்று சொன்னால் அது பசித்தவருடைய பசியை போக்குவது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்ஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்ன பிரகாரம் நடப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும்.